அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர், பொன்மனத் தலைவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசியோடு, எம்மோடு வாழ்ந்த தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆசியோடு, கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்திற்கு, தாய் தமிழ்நாட்டிற்கு நல்லாட்சி செலுத்தக்கூடிய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க சிவகங்கை மாவட்டம் கழக நிர்வாகிகளோடு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் செந்தில்நாதன், சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நேற்றைய தினம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆசியோடும் அம்மாவுடைய ஆசியோடும் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் விருப்ப மனு கொடுக்க வேண்டியவர்கள் கொடுக்கலாம் என்று அறிவித்திருந்தார்கள். நேற்றைய துவக்க நாளிலே சிவகங்கை மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்டவர்கள் இங்கு வருகை தந்து விண்ணப்பங்களை விண்ணப்பித்திருக்கின்றோம். மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய 4 தொகுதிகள், சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை, அதில் 3 தொகுதிகள் பொது தொகுதியாகவும் 1 தொகுதி தனி தொகுதியாகவும் இருக்கிறது. 3 பொது தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் பொதுச் செயலாளருக்கு அந்த தொகுதிகளிலே போட்டியிட வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கின்றோம். அவரவர்கள் தங்களுக்கான விண்ணப்பங்களாகவும் கிட்டத்தட்ட 60 பேருக்கும் மேற்பட்டவர்கள் நேற்று விண்ணப்பித்திருக்கின்றார்கள். இன்னும் மாவட்டம் முழுவதும் இருக்கவர்கள் இன்றும் நாளையும் அனைத்து தொகுதிகளிலும் 100க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பிக்க வருகை தர இருக்கின்றார்கள். இந்த முறை பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தே தீருவார் என்ற முழு நம்பிக்கையோடு அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற தலகர்த்தாக்களாக அவர் இட்டிருக்கக்கூடிய பணிகளை ஒவ்வொரு பூத்தளவிலும் கடுமையாக பணியாற்றியிருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்று அணிவகுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு நல்லாட்சி வர வேண்டும் என்றால், எடப்பாடியாருடைய ஆட்சி வர வேண்டும் என்று பட்டி தொட்டிகளிலெல்லாம் டீ கடைகளெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இந்த ஆட்சியில் சீர்கெட்டு கிடக்கிறது. இந்த ஆட்சியில் அந்த ஒரு குடும்பம், கருணாநிதியுடைய குடும்பம், ஸ்டாலினுடைய குடும்பம், உதயநிதியுடைய குடும்பம் தான் இன்று தலை தோங்கி இருக்கிறது ஒழிய மற்றவர்களெல்லாம் இன்று மக்கள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். திமுக அமைச்சர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று இன்று நாடு முழுவதும் மக்களுக்கு தெரிகிற நிகழ்வுகள் தொடர்ந்து நீதிமன்றங்களாலும் அமலாக்கத்துறையாலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று பார்த்தால் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை கழகம் அமைந்திருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் திருவிழா போன்று மதுரையினுடைய மீனாட்சி அம்மன் கோயிலில் ஏற்படுகின்ற அழகர் ஆற்றில் இறங்குகிற கூட்டத்தின் அளவிற்கு நேற்று அந்த வீதியே மிகப்பெரிய டிராபிக் ஏற்பட்டிருந்தது. நாங்களே 5 மணி நேரம் காத்திருந்து தான் விண்ணப்பத்தை பெற்றோம். இதுவே எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் எழுச்சியோடு முதலமைச்சராக வரப்போகிறார் என்பதற்கு கட்டியம் கூறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அவரை முதலமைச்சராக ஆக்கியே தீர்வோம் என்ற சூளுரையோடு நாங்கள் அத்தனை பேரும் பணம் கட்டி உற்சாகத்தோடு இருக்கின்றோம்.